ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மிக அருமையான வேதவசனம். இங்கு சாபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர்கள் செய்கிற பாவங்களுக்காக சாபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாபத்தை நாம் எப்படி அந்த சாபத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று அநேக சாபங்களுக்குள்ளாக மாறி அநேகர் அதில் சிக்கி தவித்து வேதனையிலும் கஷ்டத்திலும் வியாதியிலும் போராட்டத்திலும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாபத்திலிருந்து விடுதலையாவதற்கு எந்த மனிதனாலும் கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் எப்படி அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று இங்கே வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நமக்காக இயேசு கிறிஸ்து சாபமானார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். அப்படி அடிக்கப்படும் போது அவர் நமக்காக அந்த சாபங்களை நீக்கும்படியாக அவர் நமக்காக சாபமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய எல்லா சாபங்களுக்காகவும் மனிதனுக்குள்ள எல்லா சாபங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஒருவர் நமக்காக சாபமாகி கல்வாரி சிலுவையில் அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தது மாத்திரமல்ல, நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த சாபங்கள் நீங்கும்படியாக எனக்காக தேவன் கல்வாரி சிலுவையில் சாபமானார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் ஒருவர் மரிக்காவிட்டால், நமக்காக அவர் சாபமாகாவிட்டால், நம்முடைய சாபங்கள் நம் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் நம்முடைய தலைமுறைகள் மீதும் நம்ம அது பழிக்கிறதாக இருக்கிறது. அதனால்தான் அநேக மனிதர்கள் சாபத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் சாபத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் நமக்காக மரித்தார் என்று, அவர் நமக்காக சாபமானார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது மெய்யாகவே உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லா சாபத்திலிருந்தும் தேவன் அதை மீட்டு அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அநேக குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அவர் நமக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கும் போது அநேக குடும்பங்களின் சாபங்களை தேவன் மாற்றியிருக்கிறார். நீங்களும் விசுவாசித்து உங்களுடைய குடும்பத்தின் சாபத்திலிருந்து, உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தின் சாபத்திலிருந்து நீங்களாகும்படியாக தேவன் எனக்காக சாபமானார் என்று விசுவாசியுங்கள். மெய்யாகவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் தேவன் நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். கண்களை முடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக சாபமானீர், அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அநேக சாபங்கள், எங்களுடைய குடும்பங்கள், எங்கள் தலைமுறைகளிலிருந்து எல்லா சாபங்களையும் நீர் ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களுடைய சாபங்களை எல்லாம் நீக்கி நீர் மீட்டு கொண்டதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையும் நீர் நீங்களாக்கி மீட்டு கொண்டு நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம், உங்கள் ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.